நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர்னால் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் n = 10ன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 வந்து எந்தெந்த டேபிள்லாம் வருதோ அந்தந்த நம்பர்லாம் தான் வந்து அதுக்கான ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வந்து 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும், அதுக்கப்புறம் 10 டேபிளில் வரும். இதை தவிர்த்து வேறு எந்த டேபிள்லையும் வராது இல்லையா? ஸோ இதுதான் வந்து 10ஓட ஃபேக்டர்ஸ். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளை வச்சு பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்து நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 15 எடுத்துப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் 2 வந்து நம்பர் n = 15 எடுத்துக்கிறேன். ஸோ 15 எந்தெந்த டேபிளெல்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வராது, 3ல் வரும், 5ல் வரும் அண்ட் 15ல் வரும். ஸோ இந்த 4 நம்பர்ஸில் தான் வரும். ஸோ இதுதான் வந்து 15ஓட ஃபேக்டர். ஸோ இதை தான் வந்து ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த நம்பர் எந்தெந்த டேபிளெல்லாம் வருதோ, எந்தெந்த டேபிளெல்லாம் டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கோடில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே நான் வந்து மெயின் மெத்தடை வந்து போட்டுடுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் args அப்படின்னு மெயின் மெத்தடை போட்டு அந்த நம்பரை வந்து வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த நம்பரை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்ட்டு நம்பர்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த நம்பரை வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்கேனர் போட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து system.out.println என்டர் த நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிளை வச்சு யூசர்கிட்டேருந்து இன்புட் வந்து வாங்கிடுவோம். ஸோ அதுதான் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்டர் த நம்பர் அப்படின்னு போட்டு ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன போடுவோம்? ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் வச்சு வாங்குறது. ஸோ நம்பர் = ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் என்ன? x.next இன்டீஜர் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ x.next கொடுத்தா நமக்கு நம்ம யூசர்கிட்டேருந்து நம்பர் வாங்கிடுவோம். ஸோ அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து அந்த லாஜிக் வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்றோம். ஸோ system.out.println ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவுட்புட்டை வந்து டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கான லாஜிக்கை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் இன்ட் i = 1 i <= நம்பர் i++. ஏன்னா 0 வந்து வராது இல்லையா? ஸோ அதனால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் இன்ட் i = 1 i <= நம்பர் i++. அதுக்குள்ளே வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இஃப் நம்பர் மாடுலஸ் ஆஃப் i = 0. ஸோ அந்த நம்பர் வந்து ஐயால் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது வந்து ஃபேக்டர் தானே. ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே வந்து போட போகிறோம். இஃப் நம்பர் மாடுலஸ் ஆஃப் i = 0 இருந்தால் system.out.println i அந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் அது வந்து டிவிசிபிள் ஆகலைன்னா அந்த நம்பரை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து இது மூலயமா நம்ம அந்த நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ system.out.println i அப்படின்னு வந்து கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கோலன் போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து அது வந்து அவுட்புட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஓகேவா? i ப்ளஸ் நான் வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் விட்டு அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக i + எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டுறேன். ஸோ என்டர் த நம்பர் கேட்குது இல்லையா? ஸோ நம்பரை நான் 10 கொடுத்தேன்னா 1 2 5 10 வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கைஸ் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதில் இருந்து அவுட்புட் இங்கே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் அடுத்து வந்து உங்களுக்கு 15 வந்து போட்டு காட்டுறேன். ஸோ 15 போடும்போது என்னென்ன வருது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ 1 3 5 15. ஸோ இதுதான் வந்து 15ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி 100 போட்டோன்னா 100ஓட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பாருங்கள். 1 2 4 5 10 20 25 50 100. ஸோ 100 வந்து இந்த டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயுமே வராது. ஸோ அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா 1 and 7. 7 வந்து ப்ரைம் நம்பர் தான், அதுலேயும் and then 7ல் மட்டும்தான் வரும். ஸோ அதுவும் வந்து 7க்கான ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.